இயேசுவே சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்னு சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, உறுதியா சொன்னாரு, நான் 3ஆவது நாள்ல உயிரோட வந்துருவேன்னு சொன்னார். சொன்னது மாதிரி நடந்தது. எதுக்கு நடந்தது? இதெல்லாம் நடந்தது என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக நடந்தது. எந்த வல்லமை அவரை உயிரோடு எழுப்பினதோ அதே வல்லமை உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கிறோம். தேவனுடைய பலன் எதுல இருக்கிறது? சுவிசேஷத்தில் இருக்கிறது. சுவிசேஷம்னா என்ன? இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். அது எவன் கேட்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலையாக்கப்படுவதற்கு தேவ பலனா இருக்கிறது. இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். இந்த எண்ணத்தினால் நீங்களும் நானும் நிறைந்திருக்கிறோம் என்றால் தோல்வியுள்ள வாழ்க்கை வாழவே மாட்டோம். பக்கத்தோட சொல்லுவோம், மகிமையான வெற்றியுள்ள உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இன்னைக்கு நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது ஒரு சரித்திர நிகழ்வாக இருந்தாலும், அது மெய்யாகவே நடந்த சம்பவமாக இருந்தாலும், நாம் ஒரு சரித்திர நிகழ்வை கொண்டாடுவதற்காக வரல. இப்படி ஒரு நாளில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை கொண்டாடுவதற்காக வரல, ஒரு நாளை கொண்டாடுவதற்காகவும் வரல. நாம் ஒரு நபரை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள பிரவேசித்த ஒரு நபரை கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தது மட்டுமல்லாமல், அவரை விசுவாசிக்கிற நாமும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அதை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிறோம் என்றால் நாம் மரணத்தில் இல்லை, மரணத்துக்குள்ளாகவும் இல்லை, நாம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். தேவன் மனுக்குலத்திற்கு அனுப்பின கடைசி வார்த்தை இயேசு. தான் சொல்ல வேண்டிய எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் இயேசுக்குள்ளாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் சொல்கிறோம். ஆனால் எல்லா வார்த்தையும் தேவன் இயேசுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். சொல்ல வேண்டியது அனைத்தையும் இயேசுவின் மூலமாகவே சொல்லியிருக்கிறார். செய்ய வேண்டிய அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே செய்திருக்கிறார். நமக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த ஈஸ்டர்லாம் கொண்டாடுவது கிடையாது. நம்ம ஈஸ்டருங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவது கிடையாது. ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல ஈஸ்டருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியாது. குறிப்பாக கேஜேவி பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12:4 ஈஸ்டருங்கிற வார்த்தை வருது. ஈஸ்டருங்கிற வார்த்தை வருது. ஆனால் அது ஈஸ்டரை குறித்து சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டோம்னா ஈஸ்டரை குறித்து சொல்லலை, பஸ்காவை குறித்து பேசுகிறது. அதில் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையும் பஸ்காவை குறித்து தான் பேசுகிறது. ஏன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதலும் யூத மக்கள் கொண்டாடின பஸ்காவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இன்றைக்கி நாம் வருஷத்துக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். ஆதி திருச்சபை மக்கள் ஈஸ்டரை கொண்டாடினார்களா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் அவர்கள் ஈஸ்டரை கொண்டாடலைன்னா, அவர்கள் 52 வாரத்தையும் ஈஸ்டராக கொண்டாடினார்கள். அவர்கள் இதே வருஷத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் கொண்டாடலை, அவர்கள் 52 வாரங்களையும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினார்கள். இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை கொண்டாடினார்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் என்றால் ஒரு சடங்காச்சாரமாக ஞாயிற்றுக்கிழமை கூடணும் அப்படின்னு வருவது கிடையாது. நான் அநேக நேரத்தில் அப்படி தான் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை போகணும், கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாமும் சபைக்கு வருவது அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கணும். உயிர்த்தெழுதல் அவர் என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கணும். இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நடந்த நிகழ்வு.
நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக வேதத்தில் எழுதப்படலை. அது மெய்யாகவே நடந்த ஒரு உண்மை. உண்மை என்றால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. மேசியா வருவார், பாவத்தை சுமப்பார், உம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர்ங்கிற வார்த்தையுடைய எல்லா வாக்கு தத்துவங்களுடைய நிறைவேறுதலாய் இயேசுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அப்போஸ்தலர் 13 திருப்புவோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் என்பது எடுத்த உடனே சபை ஒன்றாக கூடி பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார்கள். அவர்கள் இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோய பட்டணத்தில் பிரவேசித்து அங்கே அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், அதாவது சபைக்கு எழுதின லெட்டர் ரோமர்லேருந்து அப்படி இருக்கு. ஆனால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார், ஏதாவது ஒரு இடத்துல அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார் என்று அவர் பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தை வேர்ட் பை வேர்டாக எழுதப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் திருப்புவோம். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுடைய 12 சீசர்களில் ஒருத்தர் கிடையாது. இயேசுடைய போதனைகளை கேட்டவரும் கிடையாது. ஆனால் இயேசுவை அவர் பார்த்திருந்திருப்பார், மெய்யாமே ஒருவேளை பார்த்திருந்திருப்பார். ஏன்னா இவர் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் அநேக நேரத்தில் இயேசுவை குற்றம் சாட்டும்படியாக இயேசுவை பார்க்க போனார்கள். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், நான் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும்ங்கிறார். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை பார்த்துருந்துருக்கிறார். ஆனால் அவருடைய போதனை அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்புறுத்தினவர், சபைக்கு விரோதமாக பலகாரியம் செய்தவர், எப்படியாவது கிறிஸ்தவர்களை சிறைக்குள்ள சொல்ல வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஊர் ஊராக சென்றவர். அப்படி தமஸ்குக்கு போகும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு ஊழியத்துக்கு வருகிறார். உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுகிறார். அநேக மக்கள் சொல்கிறாங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு 3 வருடம் கழித்து இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தமஸ்குவுக்கு போகிற அந்த பாதையில் அவர் இயேசுவை சந்தித்தது என்பது இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 3 வருடம் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நடந்த இந்த பிரசங்கம் என்பது அவர் ஊழியத்துக்கு வந்து 10 வருடம் கழித்து பிரசங்கம் பண்ண பிரசங்கம் சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 13 வருடம் இயேசுடைய மரணம் அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 13 வருடம் கழித்து இதை அவர் பேசுகிறார். இயேசுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார், அடக்கம் பண்ணுவதை குறித்து பேசுகிறார். அதே நேரத்தில் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். எந்த இயேசுவை விசுவாசித்த மக்களை அவர் துன்புறுத்த நினைத்தாரோ அதே இயேசுவை இவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். அது ஒரு காரியம் சொல்லுகிறார் 29ஆம் வசனத்தில், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 3 காரியத்தை குறித்து பேசுகிறார். இயேசுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். இயேசு மெய்யாகவே சிலுவையில் மரித்தார் என்பதை குறித்து பேசுகிறார். லிட்டரலாகவே இயேசு மரித்தார் என்பதை குறித்து பேசுகிறார். 2வது,
அவரை கல்லறையில் வைத்தார்கள் என்பதை பேசுகிறார். மூணாவது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து பேசுகிறார். கவனிச்சவாக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பேசும் பொழுது இயேசு மெய்யாகவே மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசு, அது ரொம்ப முக்கியம். இயேசு ஏன் மெய்யாகவே மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், சில மக்கள் நினைச்சாங்க, இல்லை அவர் மரிக்கவே இல்லை, அவர் ஒரு ஹோமா ஸ்டேஜில் மாதிரி இருந்தார், மரித்தது மாதிரி மக்கள் நினைச்சு அவரை இறக்கி வச்சுட்டாங்க, அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்க. கேட்டிருப்பீங்க சிலர்லாம். லிட்டரலாகவே இயேசு மரித்தார், மரணத்தை சந்தித்தார். அவருடைய ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போனது. யோவான் 19 திருப்போம். யோவான் 19 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக இருந்தபடினாலே உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்திற்கு போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினருடைய கால் எலும்புகளையும் மற்றொருடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஓய்வு நாளுக்கு முதல் நாளாக இருக்கிறபடினாலே ஓய்வு நாளிலே எந்த சரீரமும் சிலுவையில் தொங்கக்கூடாது. அவர் அப்படி நினைச்சாங்க யூத மக்கள். அதனால் சிலுவையில் மரித்து சில மக்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திங்கக்கிழமை அவனை ஏற்றிருந்தான்னா சரி 4-5 நாள் அடி சிலுவையில் பாடுபடுவாங்கிறாங்க. சிலுவையில் பாடுபடுறது கடினம். கடினம்னா கடினம். நல்லா இழுத்து வச்சு காலை அடிப்பாங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அடிப்பாங்க. கையை எவ்வளோ தூரம் இழுக்கணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து அவன் ஒரு ஓட்டை போட்டிருப்பான். அந்த ஓட்டைக்கேற்ற விதத்தில் உன் கை இழுப்பான். உங்கள் கை இருக்கிற அளவுக்கு ஓட்டையை போட மாட்டான். அவன் போட்டிருக்க ஓட்டைக்கு நேரம் கையை இழுத்து வச்சு காலை இழுத்து வச்சு நிற்பான். நீங்கள் உங்களால் மூச்சு விட முடியாது. மூச்சு விடணும்னா உடம்பே சுண்டி இழுக்கும். அப்படியே சிலர் கஷ்டப்படுவாங்க. ஓய்வு நாளுக்கு முதலாக இருக்கிறதுனால அவங்க அப்படியே அன்னைக்கே சாகணுங்கிறக்கா கால் எலும்பை உடைச்சிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. மற்ற 2 பேரையும் அடிக்கிறாங்க, செத்து போயிடான். இயேசுட்ட வரும் பொழுது அவர் ஏற்கனவே மரித்தார் என்பதை அறிந்து அவருடைய விழாவிலே குத்துகிறார்கள். இதை யோவான் எழுதுறார். ஏன்னா யோவான்னா சிலுவையில் நின்றவர். சிலுவையில் நடந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்த 12 சீசரில் ஒரே சீசன் யோவான் மட்டும்தான். யோவான் பார்த்தார், இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை பார்த்தார். அதனால தான் யோவானும் சரி மற்ற சீசர்களும் சரி இயேசு உயிர்த்தெழுந்தவர்களால் எடுத்தோடனே நம்ப முடியல. எடுத்தோடனே இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொன்ன உடனே அப்படியா உயிர்த்தெழுந்துட்டாரா அப்படின்னு யாருமே நம்பலை. யோவானுடைய நிலையில் நீங்கள் இருந்தீங்க வச்சுங்களேன், இயேசு அந்த அளவுக்கு பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், சரீரம் முழுவதும் வேதனை, சரீரம் முழுதும் நிலம் போல இருந்துச்சு. அவரை விழாவில் குத்தி அவர் மரித்தார் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட மரணத்தை பார்த்த மனிதன் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை ஆரம்பத்தில் யாருமே நம்பலை. யாரும் நம்பலைன்னா யாருமே நம்பலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் போன அந்த பெண்கள் கூட இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்காக ஒரு போல அவருடைய சரீரத்தை அந்த சுகந்த வாசனையினால் அந்த எம்பாடிங் பண்ணுவதற்காக தான் போனார்கள். இதில் சொல்கிற முதல் காரியம் இயேசு மையாகவே மரித்தார். 2வது காரியம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அங்கேருந்து அவர் சரீரத்தை தூக்கி யாரையும் ஓடிரல, மெய்யாகவே அடக்கம் பண்ணினாங்க. அடக்கம் பண்ணி அதை ஒரு பெரிய கல்லை வைத்து மூடினார்கள். வேற யாரும் ஒரு சரீரத்தை தூக்கி விட்டு போய்க்கூடாதுக்காக ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டு அதை காத்தார்கள். அப்போ இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மத்தேயு 27 வாசிங்களேன். மத்தேயு 27:57 வசனத்தில் வாசிக்கிறேன். சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேரும் கொண்ட அரிமத்திய ஊரானையாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான்.
யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியில சுற்றி தன் கண்மலையில வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் இருக்கு. இது மெய்யாகவே இயேசு மரித்தார். ரெண்டாவது காரியம், இயேசு மெய்யாகவே அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது காரியம், இயேசு மெய்யாகவே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். மூணையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். யோவான் 20 வாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சீசர்கள் எடுத்தவுடன் நம்பலை. அந்த கல்லறைக்கு போனாங்க பார்த்தீங்களா, சில பெண்கள் மதகலனா மரியாள் கூட போய் பார்க்குறா, சரீரம் இல்லை. சரீரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒருத்தரை பார்த்த உடனே அவரை தோட்டக்காரர் நினச்சி, ஐயா எப்படியாவது சரீரம் இங்கே வச்சிங்கன்னு சொல்லுங்கள், நான் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிக்கிறேங்கிறா. ஏன்னா யாருடைய எண்ணத்திலையும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை பார்க்கல. அப்பொழுது இயேசு மரியாளே என்று கூப்பிட உடனே ரபினி என்று அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று இவ போய் பேதுரு யோவானுக்கு சொன்ன உடனே அவர்கள் விசுவாசிக்கலை, விசுவாசித்து ஓடி வரலை. பாடி அவனை தூக்கிட்டு போயிட்டானா அப்படித்தான் ஓடி வந்தாங்க அவங்க. ஏன்னா யாரும் விசுவாசித்து வரலை. யாரும் அவங்களுக்கு விசுவாசிப்பு சாத்தியமான காரியம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு உழுத நிலம் போல இருந்த ஒரு மனுஷன் அப்புறம் உயிரோடு வந்தார் என்று யாராவது சொன்னோம்னா பகுத்தறிகிற மனதுக்கு அது ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஏன்னா லிட்டரலாக யோவான் பார்த்தார். வாசிப்போம், யோவான் 20 எடுப்போம். யோவான் 20:24 வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவர் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை வர்றார் இல்லையா, வந்து அவர் மேலே பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. அப்போ தோமாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படி சொன்ன உடனே தோமா நம்ப மாட்டேக்கான். ஏன்னா தோமா நம்பக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுடைய நேச்சர் அது. தோமாவை நம்ம எடுத்தோன்னு அப்படி குற்றம் சாட்ட முடியாது. தோமா சந்தேகப்பட்டார். நீங்கள் அன்றைக்கி தோமாவாக இருந்தீங்கனாலும் அப்படி தான் செஞ்சுருப்போம். அது எப்படி நீ பேதுரு சொன்னாலும் நம்ப மாட்டேன், யோவான் சொன்ன நம்ப மாட்டேன், இயேசுடைய தாய் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா அவர் மரித்துட்டான்னு சொல்லிட்டாங்க, அந்தளவுக்கு பாடுபட்டார்னு சொன்னாங்க. அவர் எப்படி உயிரோடு இருந்திருக்க முடியும்? ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு பாடுபட்டு அவருடைய சரீரத்தில் பின்னாடி சொல்கிறாங்க, சரீரத்தில் பின்னாடி சதையே இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிச்சு எடுத்துட்டாங்க. பிச்சு எடுத்து அதனால தான் அவர் பல முறை கீழே ஏன் விழுகிறார் என்றால் அந்த சரீரத்தை அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அந்த சதை கிடையாது. அதனால தான் பல முறை கீழே விழுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒருவர் உயிரோடு எழுந்தார்னு சொன்னோம்னா ஒரு பகுத்தறியக்கூடிய மனது, சாதாரண மனது ஏற்றுக்கொள்வது கஷ்டம். உடனே மற்ற சீசர்கள் 25 மற்ற சீசர்கள் கத்தரை கொண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். கையை தொட்டுப்பாரு, விழாவில போடு அப்படின்னு சொன்னார். போட்டாரா அப்படின்னு தெரியல. அப்படியா அப்படின்னு தொட்டு பார்த்தாரான்னு சொல்லலை. உடனே விசுவாசிக்கிற என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறார். அப்படி ஏன் சொல்கிறார், ஒரு காலம் வரும் என்னை காணாதிருந்தும் என்னை பார்க்காதிருந்தும் விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் எழும்புவார்கள், அவர்களே பாக்கியவான்கள் சொல்கிறார். அந்த பாக்கியவான் தான் நீங்களும் நானும். இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கல, இயேசு சிலுவையில் மரித்ததையும் பார்க்கல. ஆனால் அந்த வேத வாக்கியம் சொன்னதை நம்பணுமா? நம்பினதுனால நம்ம விசுவாசித்தோம். விசுவாசித்த நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கவனிங்க, தோமா
இயேசு சிலுவையில் மரித்ததை பார்த்தாரா? பார்க்கல. இயேசு சிலுவையில் அடிபட்டதையும் அவர் முன்னாடி கசை அடிபட்டதையும் தோமா பார்க்கவே கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஓட்டம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பு. அந்த ஓட்டம் போட்ட குரூப்ல தோமாவும் ஒரு ஆளு. சிலுவை வரை சென்ற ஒரே ஒரு ஆள் யோவான் மட்டும்தான் போனார். இயேசுடைய தாய் மட்டும்தான் இருந்தாங்க. தோமா எங்கே போனார்னு தெரியல, எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அவர் நடந்த சம்பவம் எதுவுமே அவர் தெரியாது. அவர் கசை அடிபட்டது, சிலுவையில் அடிபட்டது, காயம்பட்டது எதுவுமே தோமாவுக்கு தெரியாது. தோமா இயேசு மரித்தார் என்று தோமாவுக்கு எப்படி தெரியும்? யாரும் சொல்லியிருக்கான், இயேசு செத்துட்டாரியா, நமக்கு அடிபட்டாரியா, அவர் சரீரத்தை பார்க்க மனுஷ சரீரம் மாதிரி இல்லைப்பா, சரீரம் உச்சியிலேருந்து அடிபட்டுருச்சு, காயப்பட்டுருச்சு, சரீரம் பிச்சு எரிஞ்சிட்டாங்க, தலையில் முள்முடி. அது மட்டும் இல்லை, கடைசியில் அவர் விழாவில் ஒருத்தன் ஓங்கி குத்துனான், குத்தி ரத்தமும் தண்ணீர் வந்துச்சு, அவர் மரிச்சிட்டார்னு உறுதிப்படுத்தியதுக்கப்புறம் அவர் கல்லறையில் வச்சுட்டாங்க. இதை கேட்டான். இயேசு மரித்தார் என்பதை தோமா எப்படி விசுவாசித்தார்? கேட்டதுனால. இப்போ அதே தோமாட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றாங்க, அதை நம்ப மாட்டுக்காரு. எந்த ஜனங்கள் ஒரு மரித்ததை பார்த்ததை சொன்னார்களோ அதை விசுவாசிக்கிறார். இயேசு மெய்யாகவே மரித்தார். பார்த்தாரா? பார்க்கல. ஆனா இயேசு மரித்தார் என்பதை தோமார் விசுவாச்சாரா? விசுவாச்சார். எப்படி விசுவாச்சார்? கேட்டார். அதே மக்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்த்த மக்கள் இப்ப சொல்றாங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லும் போது நம்ப மறுக்கிறார். ஒரு காரியத்தை கேட்டார், அதை நம்புறார். இன்னொரு காரியத்தை கேட்டார், அதை நம்ப மறுக்கிறார். இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஜனங்கள் அப்படித்தான் இருக்காங்க. ஏசு சிலுவையில் மரித்தாரா கேட்டோம்னா, ஆம்பா ஏசு சிலுவையில் மரிச்சிட்டார்ப்பா, ஏசு சிலுவையில் மரிச்சிட்டார்ல, நல்ல மனுஷனுக்கு ஐயா காலம் சிலுவையில் கொண்டாங்க. உங்களுக்கு எப்படியா தெரியும்னா பைபிளில் சொல்லுதுல, உங்க பைபிளில் தானே ஏன் சொல்லுது இயேசு செத்து போயிட்டாருன்னு? அதே பைபிள் சொல்லுது இயேசு உயிரோடு எழுந்தார்னு சொல்லுது. இதை நம்புறான். இயேசு மரித்தார் என்பதை நம்புறான். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பது நம்ப மாட்டேங்க. இன்னைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் அவர் மரித்ததை நான் பார்க்கல, உயிரோடு எழுந்ததை பார்க்கல. இந்த சத்திய வேதம் சொல்றத நம்புறோம். விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பார்த்த ஜனங்கள் சொன்னதை எழுதியிருக்கிறார்கள், அதை நான் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நம்புறோம். இயேசு மெய்யாவே மரிச்சாரா? மெய்யாவே மரிச்சார். இயேசு மெய்யாவே உயிரோடு எழுந்தார், இவரே எழுந்தார். இது ஒரு சரித்திர நிகழ்வு, நடந்த சம்பவம். இன்னைக்கு எத்தனை செய்திகளை நம்ம கேட்குறோமா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. நம்புறீங்களா? சண்டை நடக்குதா? எப்படி தெரியும்? நீங்க போனீங்களா? பார்த்தீங்களா? இல்லை, வார் நடக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடக்குது. அமெரிக்கா அவரை கொண்டு போடுறான். உங்களுக்கு தெரியுமா? நடக்குதா? எப்படி தெரியும்? பார்த்தேன். யார் சொன்னா? டிவிக்காரன் சொன்னான். டிவிக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? எங்க டிவிக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமாங்க? உண்மையா இருக்காது. காசு கொடுத்தா மாத்தி போடுவான். ஒரு சேனல்ல ஒன்று சொல்லுவான், இன்னொரு சேனல் சொல்லுவான். ஏன்னா காசு கொடுத்தோம்னா செய்தியே மாறிடும். ஒரு செய்திக்காரன் சொல்றத நம்புறோம். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுடைய உயிரையே துச்சமா நினைச்சு இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்தார்கள். தங்கள் விசுவாசத்திற்காக பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். தங்களை கழுத்தறுத்து கொள்ளுவதற்கு இடம் கொடுத்தார்கள். உயிரே போனாலும் பரவாயில்ல, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாச்சாங்க. ஏன் விசுவாச்சாங்க? பார்த்தாங்க. அவங்க காசு கொடுத்தா கூட அவங்க தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நடந்த சம்பவம், நடந்த ஒரு நிகழ்வு. இயேசு மரித்தார் என்பது ஒரு நிகழ்வு, நடந்த உண்மை. அதே போல இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதும் ஒரு உண்மை, ஒரு மாறாத சத்தியம். இரண்டாவது காரியம், இயேசு உண்மை மட்டுங்கள்ல, வேத வாக்கியம் முழுவதும் சொல்லக்கூடிய மேசியா என்பதற்கு அதான் ப்ரூஃப். வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கிறது. மேசியா வருவார் என்பதை குறித்த நிறைவேறுதலா இருக்கு. இயேசுவே சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக
ஜீவனை கொடுப்பான்னு சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, உறுதியாக சொன்னார், நான் 3ஆவது நாளில் உயிரோட வந்துடுவேன்னு சொன்னார். வேற யாருமே இந்த அளவுக்கு தங்களுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் துல்லியமாக சொல்லலை. சொன்னது மாதிரி நடந்தது. எதுக்கு நடந்தது? இதெல்லாம் நடந்தது என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக நடந்தது. எந்த வல்லமை அவரை உயிரோடு எழுப்பினதோ அதே வல்லமை உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கிறோம். நாம் செய்த செயலினால் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இல்லை. நான் எந்த சர்ச்சுக்கு போறேன் அதனால நீதிமானா அல்ல. என்னுடைய ஒப்பு கொடுத்தனால் நீதிமானா அல்ல. இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தினால் நீதிமானா இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை எல்லா பிற்போக்கான தீமையான காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதை அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்கட்டாலும் சரி, மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஏன் சொன்னார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் அனுபவிச்சாலும் சரி, அனுபவிக்காட்டாலும் சரி, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது நம் நடந்த நிகழ்வா பார்க்கல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படி நிகழ்வா பார்க்கல, அல்லது இனிமே நடக்கலாம் அப்படின்னு பார்க்கல. இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு நபரை சார்ந்திருக்கிறது. ஏன் சொன்னார், லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அவ உயிர்த்தெழுதலை ஒரு சம்பவமாக பார்த்தா, அதாவது மார்த்தா. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலை சம்பவமாக பார்க்கல. இயேசு உயிர்த்தெழுதலை ஒரு நபராக பார்த்தார். இயேசு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? இயேசு தெரியும்னா உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா சில மத கோட்பாடுகளை அறிவதனால ஜீவனை பெற்றுக்கொள்வது கிடையாது. ஜீவன் வேண்டும் என்றால் இயேசுவினிடத்தில் வரணும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். அதாகவே உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் அல்ல. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபர். நாம் அந்த நபரோடு கனெக்ட் ஆகிருக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு எந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அவரை உயிர்த்தெழுத பண்ணினதோ அதே உயிர்த்தெழுதின் வல்லமையோடு நீங்களும் நான் கனெக்ட் ஆகிருக்கிறோம். சொல்றது புரியுதா? ஏன்னா உயிர்த்தெழுங்கிறது சம்பவம் கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபர். அப்ப அந்த நபரோடு நாம் கனெக்ட் ஆகிருக்கிறோம் என்றால், எந்த வல்லமை அந்த நபரை உயிரோடு எழுப்பினதோ அதே வல்லமை நம்மை உயிரோடு எழுப்ப வல்லதாய், நம்மை உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படணும் என்றால் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தோம் என்றால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். எந்த நிலையில் இருந்தாலும் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். ரோமர் திருப்புவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் திருப்புவோம். 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும். நமக்கே அப்படி என்னப்படும். என்ன அப்படி என்னப்படும்? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டானோ அதே போல கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு இருக்கு. நீங்க ஆங்கில பைபிளை பற்றி படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசித்தால் நமக்கும் அப்படியே என்னப்படும். நான் சொன்னது புரியல? இயேசு சிலுவையில் மரித்தது அவருக்காக மரித்தாரா? நமக்காக மரித்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பாடுபட அவசியமே கிடையாது. நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக வேதனை அனுபவித்தார், அவமானத்தை சுமந்தார். சிலுவை மரணங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. பாவத்தையே நோக்கி பார்க்காத தூய தேவன் சிலுவையில் பாவமானார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்க ரோட்ல போறீங்க, நம்ம சாதாரண மனுஷங்க, சாதாரண மனுஷன். இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். நீங்க போறீங்க, உங்க சண்டைக்காரன் ஒருத்தர் எத்தாப்புல வர்றான்,
உங்களை பார்த்த உடனே அப்படின்னு துப்புறான். எப்படி இருக்கு உங்களுக்கு? கோவம் வரும்ல. ஆனா இயேசு மேல துப்புனாங்க தெரியுமா? இயேசு துப்பல, இயேசு மேலே துப்புனா. ஒருத்தன் துப்பலங்க, அந்த போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதும் துப்புனது. அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்த. எதுக்கு? உங்களுக்கா எனக்காக, உங்களுக்கா எனக்கா அத்தனையும் பாடுபட்டு மரணத்தை சேர்ந்து உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நாம் என்னுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நாம் பாவத்துக்காக கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது? அவர் செலுத்தியிருக்கிறார். இன்னைக்கு மக்கள் பாவத்துக்காக கிரயம் செலுத்துறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ற ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்தில் நின்னாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி தான், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தான், 10 நிமிஷம் என் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா காஸ்பல் சொல்லிடுவேன். அன்னைக்கு ஒரு டாக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கடவுளை அறியாதவங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசினேன். அப்படியே பேசிட்டு, உங்களுக்கு என்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்களா அப்படி கேட்டுருந்த உடனே, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் பாஸ்டாக இருக்கேன். அப்போ அப்படியே பேசும் பொழுது, ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ வியாதி கஷ்டம் துன்பம் இருக்குது? டாக்டர் அவங்க. அப்போ அவங்க இதில் தான் நம்ம போனோம். ஏன் இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் துன்பம், ஏன் டாக்டர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கர்மா அப்படின்னாங்க அவங்க. கர்மானா அவன் பட்டதை அவன் அனுபவிக்கணும். அப்போ நீ கர்மாவை நம்புறீங்களா டாக்டர்னு? அவன் நம்புகிறேன், நானும் நம்புகிறேன் டாக்டர், கர்மாவை நம்புகிறேன். பைபிளில் கர்மாவை பற்றி சொல்லுது டாக்டர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்குன்னு சொல்லிருக்கு டாக்டர். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால நம்முடைய கர்மாவை அவர் எடுத்தார் டாக்டர். நீங்கள் யாருன்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிடணும். இது எங்கே சொன்ன தெரியுமா? ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு நான் அப்படியே பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இல்லை, காஸ்பல் சொன்னேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. அவர் நமக்கு அடிக்கப்பட்டாரா, நொறுக்கப்பட்டாரா, ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டாரா? அப்ப என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு வருமா? வராது. அவர் மெய்யாகவே என் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதுக்கு ப்ரூஃப் என்ன? அவருடைய உயிர்த்தெழுதல் தான் ப்ரூஃப். என் பாவம் தீர்க்கப்பட்டுருச்சு, என்னுடைய கர்மா முழுவதும் நீக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய முக்காலத்தில் செஞ்ச பாட்டேன் முப்பாட்டேன், எங்கள் அப்பா அம்மா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செஞ்ச அநியாயம் அட்டுழியம் அத்தனையும் என் வாழ்க்கையில் தண்டனை வராது என்பதற்கு ப்ரூஃப் என்ன? இயேசுடைய உயிர்த்தெழுதல். என்னுடைய பாவம், ஒரு சின்ன பாவம் தீர்க்கப்படாதிருந்தால் இயேசு உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். இந்த ஒரு பாவம் தீர்க்கப்படவில்லை என்றால் அவர் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்த எழுப்பினை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதற்கு அவர் எழுப்பப்பட்டார்? நான் நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவன் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன் என்றால், நீங்க பாஸ்டர் அந்த அளவுக்கு உத்தமனா கேட்டா நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. எனக்கு ஒரு தண்டனை அவர் மேல வந்தது. அவர் உயிரோடு எழும்பினார். அதான் ப்ரூஃப். ஏன் சிலுவையில் தொங்கிட்டு இல்லை, இன்னும் தொங்கிட்டா இருக்காரா? இல்லை பூமியின் மையத்தில் இருக்காரா? எழும்பினார். எழும்பினாருங்கிற ப்ரூஃப் எதை சொல்கிறேன் என்றால், நான் நீதிமானா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானா இருக்கிறேங்கிறது ப்ரூஃபா இருக்கிறது. எனக்கு கர்மா வராது. கர்மா இருக்கா? இருக்கு. சில குடும்பத்தில் பாருங்க கர்மா வந்துகிட்டே இருக்கும். இந்த குடும்பத்தில் கர்மா தொடரும். அந்த கர்மா தொடரதை நிப்பாட்டணும்னா இயேசு விசுவாசிக்கணும். அதனால சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்குன்னு இருக்கு. ஆனா ஆங்கில பைபிள் அப்படி இல்லை, விசுவாசித்தால் நமக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், அதான் நமக்கு அப்படி ஆயிருக்கிறது. கையில் சொல்லுவோம், என்னுடைய பாவங்களுக்காக
இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஆகவே நான் இன்னைக்கு நரகம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நரகம் எனக்குரியது கிடையாது. தேவனுடைய சகல நன்மைகளை அனுபவிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், உலகத்தில் இன்னைக்கு ட்ரேடிங் நடக்குது. ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்குறாங்க, காசை கொடுத்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வராங்க, அப்படித்தானே? அது என்னது? ட்ரேடிங். உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ட்ரேடிங் என்னதென்றால், என்னுடைய பாவத்தை கொடுத்தேன், அவர் அவருடைய நீதியை கொடுத்தாரு. என்னுடைய அக்கிரமத்தை கொடுத்தேன், அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதான் உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய லாபகரமான ட்ரேடிங் நடந்துச்சு. உங்களுக்கு லாபகரமான நன்மை நடக்கிறோம்னா உங்களே அவற்றை சரண்டர் பண்ணிடுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ரோமர் 10 திருப்போம். ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு நம்முடைய பாவத்திற்காக கிரயம் கொடுத்திருக்கிறார். அவர் கிரயம் கொடுத்திருந்தாலும் கட்டாயம் அதனை விசுவாசிக்கணும். கொஞ்சம் அடுத்து அந்த அதுக்குள்ள தான் போவேன். சுவிசேஷத்தை சுற்றி இருக்கிற ஒரு 3 காரியத்தை பேசுவேன். இயேசு நமக்காக கிரயம் கொடுத்திருந்தாலும் அதை நாம் விசுவாசிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் 800 கோடிக்கு மேலே போயிருப்பாங்களா? இருப்பான். எவ்வளோ இருப்பான்னு தெரியல. நம்ம நாட்டிலே எவ்வளோ இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு உலகம் முழுவதும் 800 கோடி மக்களுக்கான பாவ கிரயத்தை இயேசு கொடுத்திருந்தாலும் அவர் எனக்காக பாவ கிரயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மக்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு மக்கள் முழுவதும் தங்களுடைய பாவத்துக்கு கிரயம் செலுத்திட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ வரும்போது கூட பார்த்தேன், ஒரு 40 பேர் ராஜபாளையத்திலேருந்து சிறுவிழுத்திற்கு நடந்தே வருவாங்க செருப்பு போடாமல். ஏன்னா அவர்கள் தங்களுடைய பாவத்துக்கு கிரயம் கொடுக்குறாங்க. அவர் கிரயம் கொடுத்திருந்தாலும் நம்மை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மரித்தார் விசுவாசிக்கணும். வாயை திறந்து சொல்லணும். சொல்றது முக்கியம். ஏன் சொல்றது முக்கியம் இல்லைங்க, நான் மனசு நினைக்கிறேங்க. சில மக்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எந்த சாமியை நினைக்கிறதுக்கு முன்பாக உங்க சாமியை நினைச்சுக்குவோங்க. நீங்க நினைக்க கூடாது, வாயை திறந்து சொல்லணும். என்ன இந்த உலகம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நான் பேசுகிற வார்த்தையினால இந்த உலகம் ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் காண்கிற அனுபவிக்கிற அனைத்தும் எப்படி உண்டானது என்றால் வார்த்தையினால தான் உண்டானது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்டாகணும் அப்படின்னு என்ன செய்யணும்? பேசணும். அவங்க கேட்குறாங்க இல்லையா, ஏதாச்சும் உண்டாயிருச்சா அப்படி கேட்குறாங்க தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்தில் பிள்ளை பத்துறனுங்க. அது ரொம்ப ஏன் பிள்ளை பத்துறன்னு தெரியுமா? நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன உண்டாகலையா அப்புறம் 1 வருஷம் ஒரு பிள்ளையை பத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அமைதியாயிருவாங்க. அப்போ உண்டாகணும்னா என்ன செய்யணும்? பேசணும். உங்களுக்கு ஏதாச்சும் உண்டாகணுமா? நான் பிள்ளை உட்கார சொல்ல. சுகம் உண்டாகணுமா, வெற்றி உண்டாகணுமா, நல்வாழ்வு உண்டாகணுமா, பேசணும். ஏதே ஒரு வார்த்தை இல்லை, நாங்கள் பிரசங்கிற விசுவாச வார்த்தைங்கிறார். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து வாயை திறந்து சொன்னோம் என்றால் ரட்சிக்கப்படுவோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இன்னைக்கு அநேக மக்கள் இதெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. இயேசு மெய்யாவே உயிர்த்தெழுந்தாரான்னா அவங்களால சொல்ல முடியல. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தாரா, அதுக்கும் சொல்ல முடியல. இல்லைங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தாரா மரித்தாரா அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நமக்கு எது முக்கியம்? இயேசுடைய போதனை தான் முக்கியம். எவ்வளோ அழகாக போதிச்சிருக்கா தெரியுமா? இதெல்லாம் மலை பிரசங்கெல்லாம் படிச்சிங்களா? படித்து பார்த்தீங்க? நீங்கள் படித்து பார்த்தீங்களா கேட்டால் படித்து பார்த்துருக்க மாட்டான், ஆனால் சொல்லுவான். அப்படி பேசியிருக்காருங்க. அந்த போதனை தாங்க முக்கியம். இல்லைங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் சென்டர் பாயிண்ட். கிறிஸ்தவத்துடைய மையமே என்ன?
இயேசுடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல்னா சபை கிடையாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஒரு சபையும் கிடையாது. நீங்க எந்த சர்ச்சுக்கும் போக முடியாது, எந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணவும் முடியாது. அவர் உயிரோடு எழும்பவில்லை என்றால் அவர் தேவனுடைய குமாரனும் கிடையாது. அவர் சாதாரண மனுஷன். ஒரு மனுஷன் வந்தால் செத்து போயிட்டாரு. அன்னைக்கு சர்ச்சுக்கு போறோமா, உட்கார்ந்துருக்கோமா, ஜெபிக்கிறோமா? ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து மண்ணோட போல உயிரோடு இருந்திருக்கார். இன்னைக்கு அநேக மக்கள் நம்புறது கிடையாதுங்க. அன்னைக்கு ஒரு ஃபாதர், அவர் பெரிய தமிழ் வித்துவான். அவர் சொல்ற, நீங்க கிரியேஷன் ஸ்டோரியை அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஸ்டோரிங்கிறா, அது ஸ்டோரி அப்படியே சொன்னார். அது நீங்க அப்படியே நம்ப வேண்டியதில்லைங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிங்கிற. அப்படின்னா நீ ரசிக்கப்படவே இல்லை. நீ ஃபாதரும் கிடையாது, நீ மனுஷனே கிடையாது, நீ பாவி. நீங்க சுவிசேஷத்தை நம்பல, ஆதியா ஒன்னையே நம்பலன்னா இயேசுடைய கன்னிப்பிறப்பை நீ நம்பியிருக்க மாட்ட. அப்படி இயேசு மரித்தார் என்பதை நம்ப மாட்டேன், இயேசு உயிரோடு எழுந்தார் நம்ப மாட்டேன். இயேசு மெய்யாவே உயிரோடு எழுந்தாரா? உயிரோடு எழுந்தார். ஒரு மனிதன் வர்றான், ஆண்டவர் ஒருவரோட வர்றான், பிரதர் நான் ரசிக்கப்படணும், என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார்னு விசுவாசித்தால் ரசிக்கப்படுவார். ரசிக்கப்படுறதுக்கு நீங்க 7 மலை தாண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் விசுவாசிங்கன்னா ரசிக்கப்படுவோம். தேவனுடைய நன்மைகளை அனைத்தையும் அனுபவிப்போம். இயேசு மரித்தார். 3ஆவது நாள்ல ஒரு சம்பவம் நடக்குது. அவர் மரித்து அந்த சிதைந்து போன சரீரம் திரும்பி ஃபார்ம் ஆகுது. இயேசு வரும்போது திரும்பி தள்ளாடி வரலங்க. ஏன்னா 2 இடத்துல காயம் இருந்திருக்கலாம். விழாவில் காயம் இருந்திருக்கலாம், கையில் மேபி காயம் இருந்திருக்கலாம். ஒரு தோமாவுக்காக கொண்டு வந்தாரான்னு தெரியல. சரீரம் முழுவதும் காயத்தோடு வரல, அப்படியே பிச்சு அப்படி வரல. சரீரத்தில் ஏதோ சம்பவம் நடக்குது. அந்த மரித்த சரீரம் உயிரோடு எழும்புது. அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அப்படியே சூழுது. ஏன்னா ரோமர் 6:4 சொல்றார், கர்த்தருடைய மகிமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டுங்கிறார். அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அந்த குளோரி அப்படியே வருது. அவர் உயிரோடு எழும்புறார். அந்த இடத்துல இன்னைக்கு அவருடைய சரீரம் இல்லை. இன்னைக்கும் நீங்க எருசலேம் போனீங்கன்னா அவருடைய கல்லறை இருக்கு. கல்லறையில் அவர் இல்லை. ஏன் இல்லை? உயிரோட எழுப்பிட்டார். மெய்யாகவே எழுப்பினார். மெய்யாகவே அவர் எழுப்பினார் மட்டும் கிடையாது, நாமும் அவரோடு எழும்புவோன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்றால் அவர் மரித்தோர்ந்து எழுந்துவதில்லை, முதற் பலன். அவர் முதற் பலன்னா அவர் உயிரோடு மட்டுமல்ல, நாமும் உயிரோடு எழும்புவோம். நம்முடைய ஆவி உயிரோடு எழும்பியிருக்கா? அது ஒரு காலத்தில் நம்ம சரீரமும் உயிரோடு எழும். 1 கொரிந்தியர் 15 வாங்க. 1 கொரிந்தியர் 15 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவில் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விசுவாசிக்கிறனால உங்கள் விசுவாசம் விருதாவில்லாத விசுவாசமாக, பலனுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இருதயத்தில் விசுவாசிக்கிற, வாயை திறந்து சொன்னீங்கன்னா பட்டுட்டீங்களா? பட்டுட்டீங்கன்னா பட்டு போயிருந்தா நம்ம உயிரோடு எழும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம் இல்லையா? இனியும் பாவத்தை உட்காந்து அறிக்கை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆல்டரில் போய் என்னென்ன பாவம்லாம் இருக்குன்னு தோண்டி துருவி எடுத்து பாவத்தை அறிக்கை செய்யக்கூடாது. நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறதுனால ரசிக்கப்படுவதும் கிடையாது. இல்லைங்க, நான் மனம் திரும்பிட்டேங்க, மனம் திரும்புறதுனால ரசிக்கப்படுறது கிடையாது. முன்னாடி நான் ரொம்ப பாவம் செஞ்சுவேங்க, இதுலேருந்து நான் மனம் திரும்பிட்டேன். நீங்கள் மனம் திரும்புறதுனால ரசிக்கப்படுறது கிடையாதுங்க. இயேசுவை விசுவாசித்தா ரசிக்கப்படுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மனம் திரும்பினது நல்லது, அதனால் ரசிக்கப்படுவீர்களா? எத்தனை மக்கள் பொல்லாத மனுஷன் மனம் திரும்பிட்டான், ரசிக்கப்படுவானா? உங்களுடைய செயலை சார்ந்தது கிடையாது, முழுக்க அவருடைய செயலை விசுவாசிக்கிறதுனால இருக்கிறது. இதில் 3 காரியம் பேசுறாரு. தொடர்ந்து வாசிப்போம், வாசிட்டு திருப்பி வருவோம். 3ஆம் வசனம். அடைந்ததும்
உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதற்கு பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் அநேகர் சொல்ற காலத்தில் இருக்காங்கிறார். பின்பு யாக்கோபுக்கும் அதற்கு பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் இயேசுவோட உயிர்த்தெழுதலை பார்த்தேங்கிறார். இவர் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதிராக நின்ற மனுஷன், கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு நினைச்ச மனுஷன். அவர் சொல்றார், நான் அவரை பார்த்தேன், அவர் உயிரோடு எழுந்ததுக்கு பார்த்தேங்கிறார். இங்கே சொல்றாரு, எடுத்தோன்னு சுவிசேஷங்கிறார் இல்லையா? 15:1 அன்றியும் சகோதரரே நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷங்கிறார். சுவிசேஷங்கிறது ஒரே ஒரு சுவிசேஷம் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம். இன்னைக்கு சொல்றாங்க இல்லை ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இருக்காங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ங்கிற காஸ்பலே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிறீங்க, அவரோட வார்த்தை அறிகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் செழிப்பாக இருப்பீங்க. ஹீலிங் காஸ்பல்ங்கிற காஸ்பலும் கிடையாது. இயேசுவை அறிகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், அவரோடு நடக்கிறோம் என்றால் சுகமாகிறோம். ஒரே ஒரு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். அவர் தான் பிரதானமான காரியம். இதில் 3 காரியம் சொல்றாரு. எடுத்த ஒன்று சொல்றாரு 1ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் மறுபடியும் உங்களுக்கு எதை தெரியப்படுத்துகிறேன்? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை தெரியப்படுத்துகிறேன். நானும் உங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் ஒரு 50 நிமிஷம் ஆச்சு நான் பேசி. 50 நிமிஷம் இல்லை, ஐயோ இதெல்லாம் அப்படியா அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரியுமா? ஏன் இப்போ வந்து சொல்கிறேன்? ஏற்கனவே பிரசங்கித்த பிரசங்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சுவிசேஷம்தான் தேவ பலனாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 படிக்க வேணாம். 1 கொரிந்தியர் 1:18 24 அது தேவ பலனாக இருக்குதுங்கிறார். சுவிசேஷம் அது தேவ ஞானமாக இருக்குதுங்கிறார். தேவ பலன் வேணுமா, தேவ ஞானம் வேணுமா, என்ன செய்யணும்? கேட்கணும். உங்களுக்கு நான் போதிச்சேன் அப்படித்தானே? ஏன் மூலமாக சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எனக்கு சத்தியம் தெரியுமா? இப்போ யாராவது ஒரு ஆள் சுவிசேஷத்தை போதிச்சா நான் கேட்பேங்க. எனக்கு தெரியும்னு நினைக்க மாட்டேன். நான் எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கேட்கிறோமோ கேட்க 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 நம்மளுடைய விசுவாசம் விருத்தி அடைகிறது, பலன் அடைகிறது. ஏன்னா அதான் தேவ பலன், அதான் தேவ ஞானம். தேவனோட வார்த்தை கேட்கணும், தேவனுடைய தயவை கேட்கணும். கேட்க கேட்க என்ன செய்யப்படும்னா அதிகமாக அதில் விருத்தி அடைவது சொல்றாரு. நீங்கள் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இங்கே இருக்க எல்லாருமே கேட்ட ஆட்கள் தான். கேட்கறது மட்டும் கிடையாது, ஒருவேளை கேட்டேன் கிடையாது. எண்ணங்கள் சிந்தைகள் முழுவதும் சுவிசேஷத்தால் நிறைந்திருக்கணும். உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் எப்பொழுதுமே, நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்லை, எப்பொழுதுமே சுவிசேஷத்தால் நிறைந்திருக்கிறது என்றால் சுவிசேஷம்னா என்ன? இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். இந்த எண்ணத்தினால் நீங்களும் நானும் நிறைந்திருக்கிறோம் என்றால் தோல்வியில் வாழ்க்கை வாழவே மாட்டோம். நான் விளையாட்டுக்கு பேசல, இதான் பாயிண்டே. நீங்கள் அநேக காரியத்தில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்றால் அது சரீர பிரகாரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். சுவிசேஷத்தினால் எண்ணங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கவில்லைன்னு அர்த்தம். கேளுங்க, சுவிசேஷத்தை கேளுங்க. சுவிசேஷம்னா இயேசுடைய சிலுவை மரணத்தில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இயேசு யார் என்பதை அறிங்க. அப்போதான் ஆவியானவர் வேலை செய்வாருங்க. நமக்கு ஆவியா நமக்கு கிரியை செய்யணுமா? கிரியை செய்யணும். கொட்டடிக்கிறதுனால ஆவியானவர் வரமாட்டாரு. கொட்டடிச்சு வந்தோன்னா உற்சாகம் உண்டாகும். அன்னைக்கு ஒரு பாட்டு, ஒரு பயலா பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு தான். கடைசியில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஏற்றி கட்டுறாங்க பயலாவை. நானே ஒரு 3 நிமிஷம் ஆடினேன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு. ஆட சொல்லுது அது. திரும்பி ஒருட்ட 3 நிமிஷம் திரும்பி ரிவைன் பண்ணி திரும்பி ஆடினேன். அப்போ அந்த சத்தத்தை கேட்கும்போது என்ன செய்யுது? ஒரு ஆட்டம் கொடுக்குது.
உங்களுக்கு ஆடன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்பா பீஸ்னு ஒரு ஒரு சேனல் இருக்கும், அதில் போட்டிருக்கான் ஒரு பாட்டு. ஒரு லேடி பாடுறா பாட்டை, நல்லா நல்லா சஃப் ஊஃபர் வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட சொல்லும். அந்த நம்ம ஊரில் அடிப்பாங்க பார்த்தீங்களா, இதில் கிட்டார் இல்லைங்க, தப்பு, அந்த சத்தம்லாம் வருது. அது ஒருத்தன் தப்படிச்சாவே கால் ஆட சொல்லும் தெரியுமா? நல்லா ஓங்கி அடித்தான். அநேக நேரத்தில் தச்சிலையும் மக்கள் ஆடுறாங்க, ஆவியானவரால் ஆடலை. அது ஒரு ஒரு ஃபீலிங். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷத்தை கேட்கும்போது ஆவியானவர்களுக்கு கன்விக்ட் பண்ணுவார். கன்விக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்புறம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவார். கன்வின்ஸ் பண்ணுறது மட்டும் அவர் எதை கன்வின்ஸ் பண்ணாரோ அதுக்கு ஈல்டு பண்ணிங்கன்னா உங்களை கன்வெர்ட் பண்ணுவார். உங்களை அப்படியே அதுவாகவே மாற்றுவார். அப்போ சுவிசேஷத்தை கேட்கணும். ஏற்கனவே கேட்டாலும் கேட்கணும். ரெண்டாவது காரியம் சொல்றாரு, நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. கேட்கறது மட்டுமல்ல, அப்புறம் என்ன செய்யணும்? ஏற்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சிலுவையிலே நமக்கு பாவங்களுக்காக சாபங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருந்தாலும் அதை நான் ரிசீவ் பண்ணணும். அவரோட அன்பை ரிசீவ் பண்ணணும், அவரோட ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணணும், அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்க சுகத்தை நல்வாழ்வை நான் ரிசீவ் பண்ணணும். இஸ்ரேல் மக்களை குறித்து பேச எபிரேயர் 4:2 சொல்லுகிறார், அவர் சுவிசேஷத்தை கேட்டார்களா? கேட்டார்கள். ஆனா கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. ஏன் படலை? விசுவாசிக்கலை, அதை ரிசீவ் பண்ணல. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலிருந்து விடுதலை ஆகலாங்க, சீரியஸா சொல்றேன், விடுதலை ஆக முடியும். ஆனா கேட்கணும். ரெண்டாவது காரியம் ரிசீவ் பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். திரும்பி ஒன்று வாசிக்கிறேன், 15:1. அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. முதல் காரியம், சுவிசேஷம் தெரியப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காஸ்பல் சொல்றேன். இங்கே மட்டுமல்ல, வெளியே சொல்றேன். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க. நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, தெரிந்தவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏன்னா அதை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஏன் தெரியப்படுத்தணும்? அவனுக்கு மட்டும் இல்லைங்க, அது தெரியப்படுத்தினா உங்களுக்கே தலையில ஏறும். ஒரு காரியத்தை சொல்லுங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் ஹீப்ரு நடத்தினார். ஒருவேளை படிச்சிருக்கலாமான்னு தோணுச்சு. சனிக்கிழமை நடத்துவார். சனிக்கிழமை தான் கொஞ்சம் ரெஸ்டாக இருக்குது நமக்கு. ஹீப்ரு நடத்துவார். நமக்கு கீ வேணாம் புரு வேணாம் நடப்போம். ஹீப்ருவாக இருந்தானே சீப்ருவாக இருந்தானே. அவர் ஏன் நடத்தினார் தெரியுமா? அவர் படித்தது மறந்துடக்கூடாதுங்கிறக்காக நடத்தினார். அவர் ஹீப்ரு படித்தது அவர் மறந்துடக்கூடாதுங்கிறத நடத்தினார். நீங்கள் நடத்தும் போது உங்களுக்கே யாவும் வரும். அப்போ சுவிசேஷத்தை ஒரு ஆள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு அது லாபம். வேதம் முழுவதும் பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பாருங்க, சுவிசேஷத்தை தேவன் கண்டினியூவாக தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதே ஒரு இடத்துல சொன்னாரு அப்படி சொல்லலை. வேதம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரிசையாக ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சொல்றார். தன்னை விசுவாசித்த ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் தேவன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே வந்தார். கவனிக்கிறீங்க இல்லையா? ஏதேன் தோட்டத்திலே அறிவிச்சாரா? அறிவிச்சார். அவர் பாவம் செஞ்ச உடனே அவர் ரத்தத்தினால தான் மீட்பு என்பதை காமிச்சார். குற்றவாளிக்கு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டு தான் பாவங்கள் மூடப்பட வேண்டும் என்பதை காமிச்சார். ஒரு தோல் உடையை உருவாக்கி மூடினார். தோல் உடை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மிருகம் கட்டாயம் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அங்கே காஸ்பல் அறிவிச்சார். அதுக்கப்புறம் அது அறிவிக்கப்பட்டதுனால தான் அவருடைய பிள்ளைகள் ஆபேலும் காயினும் வர்றாங்க. வரும்போது பலி கொண்டு வரான். ஒருத்தன் பலி ஏற்கப்படுகிறது. ஏன் ஏற்கப்படுகிறது? ரத்தத்தின் அடிப்படையில் வரான். ஒருத்தன் மனுஷ கிரியின் அடிப்படையில் வரான். ரத்தத்தின் அடிப்படையில் காஸ்பலை சரியாக அறிந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அது 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் மேலே போறாங்க. ஈசாக்கு ஒரு சூப்பர் பையங்க. நம்ம பிள்ளைகள்லாம் ஈசாக்கு மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ ரெஸ்டாக இருக்கலாம் தெரியுமா? ஐயோ, என்ன மாதிரி பிள்ளைங்க அவன். 18 வயசு. ஆண்டவர் சொன்னார், மகனை கொண்டு போய் மோரியா மலையில் வெட்டி கொன்றுங்கிறார். கழுத்தறுத்து கொண்டு எரிச்சிருங்கிறார்.
மகனை கூட்டிட்டு போறாரு. அவர் கேட்குறாரு, போகிற வழியில் கேட்குறாரு, அப்பா விறகு கட்டை இருக்கு, தீப்பந்தம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறாரு. அவர் ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். சுவிசேஷத்தை அங்கேயே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. மேலே போன உடனே அவரை படுக்க வைக்கிறார். நம்ம பிள்ளைகளை படுக்க வைப்பாங்களா? நீங்கள் மலையில் ஓட்ட பிடிக்கணும். டே வாடா, நீங்கள் மலையிலேயே விரட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கையில் கத்தி வருவான் பக்கத்தில். மலையில் நீங்கள் அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட இப்படின்னு ஓட்ட பிடிக்க அந்த பிள்ளை படுத்துருந்தான். கீழ்படிதான். அவனுக்கு விசுவாசிக்கிறாங்க, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறான். அங்கே காஸ்பல் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு நியாயப்பிரமாணம் எது கொடுத்தார்? காஸ்பல் அறிவிக்கப்படுகிறது. இங்கே தொடர்ச்சியாக காஸ்பல் அறிவித்துக் கொண்டே வருகிறார். இதை கை கொண்டால் நீ நீதிமான், ஆனால் கை கொள்ள முடியாது. நீ இதை கை கொள்ள முயற்சி எடுக்கும்போது குற்றவாளியாக நீ என்ன எண்ணுவ. அப்போ குற்றவாளியா என்ற நீ இதிலிருந்து விடுதலையாக என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். பலியின் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா நீ நீதிமானாக எண்ணப்படுவ. இதில் யாரை குறித்து பேசுறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து காஸ்பல் தொடர்ந்து தேவன் சொல்லிட்டே வராருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், அதை கேட்டு போப்பா சொல்லல, தொடர்ந்து அறிவிக்கிறார். அப்புறம் யாத்திரா 12 பஸ்கா பலி செலுத்த சொல்றார். ஒரு ஆட்டுக்குட்டி எடு, அது ஒரு வயசா இருக்கணும், அதை நெருப்புல சுடு, ஏன்னா தண்ணியில் அவிச்சு சாப்பிடக்கூடாது, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் மேலே வந்ததுன்னு காமிக்கிறாரு. ரத்தத்தை பிடிச்சு வெளியே நிலைக்கால்களை பூசு. நிலைக்கால்கள்னா மேலே பூசணும், சைடில் பூசணும், கீழே பூசக்கூடாது, ஏன்னா ரத்தத்தை மிதிக்கக்கூடாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம் இல்லையா? உள்ள கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, வெளியே ரத்தம். உங்களுக்கு உள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? வெளியே ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அப்படின்னா சங்கார தூதன் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவன் ஏரியாவில் அவன் கடந்துடணும். சுவிசேஷம் தொடர்ந்து போகுது. இயேசு சொல்றாரு பஸ்கா அன்னைக்கு, அவர் தான் பஸ்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ரத்தம் சிந்தப்படும், என்னுடைய சரீரம் பிக்கி எறியப்படும் சொல்றாரு. அப்போ சுவிசேஷம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, நமக்கும் சொல்லப்படும். இரண்டாவது காரியம், பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறோம், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரியம், அதை ஏற்றுக்கொண்டு. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது சுவிசேஷம் தேவ பலனா இருக்கிறது. எதுக்கு? அவன் ரட்சிப்பு உண்டாவதற்கு, சுகம் உண்டாவதற்கு, நல்வாழ் உண்டாவதற்கு, வெற்றி உண்டாவதற்கு, வாழ்க்கையில எல்லா தீமையிலிருந்து வெளியே வருவதற்கு அது தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் எதில் இருக்கிறது? சுவிசேஷத்தில் இருக்கிறது. சுவிசேஷம்னா என்ன? இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். அது எவன் கேட்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலையாக்கப்படுவதற்கு தேவ பலனா இருக்கிறது. ஒரு காரியத்தில் விடுதலையாக்கப்படணும், என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்கணும். இயேசுடைய சிலுவை மரணத்தினாலும் அந்த மரணத்தினால் எனக்கு என்ன உண்டானது என்பதை குறித்தும் நான் கேட்கணும். சொல்றது புரியுதாங்க? 17ஆம் வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைக்கணும், தேவனுக்கு முன்பாக வாழணும், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நீதிமானாக எண்ணப்படணும். எப்படி நடக்குது? விசுவாசத்தினால. எதை விசுவாசிக்கணும்? சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். சுவிசேஷங்கிறது இயேசுடைய மரணம், அடக்கப்படப்படுதல், உயிர்த்தெழுதல். அப்ப விசுவாசித்தனா தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக எண்ணப்படுவேன். அப்ப நான் செஞ்ச பாவம், அக்கிரமம், அநியாயம் அதெல்லாம் கர்த்தர் கண்டுக்கலையா? கண்டுகிட்டார். யாரு மேல கண்டுகிட்டார்? பலியின் மேல கண்டுகிட்டார். எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவர் எனக்காக பலியானார். அதன் அடிப்படையில் நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். தேவன் தன்னுடைய நீதியை கர்த்தர் பரவாயில்லப்பா அப்படி சொல்லல. சிலுவையில தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. கவனிக்கிறீங்க? அவர் மேல விசுவாசம் வைக்கிறேன் என்றால்
அவர் செஞ்சதை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறேன். அதை கேட்கணும். ரெண்டாவது காரியம் விசுவாசிக்கிறேன். மூணாவது காரியம் 15:1. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். முதல்ல அதை தெரியப்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது காரியம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதிலேயே நினைச்சிருக்கோம். சுவிசேஷத்திலேயே நிற்கணும். உயிர்த்தெழுதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், எந்த சுவிசேஷத்தை கேட்டோமோ அதில் நிலைத்திருக்கணும். கலாத்தியர் 5 எடுப்போம். கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலேயே நிலை கொண்டிருக்க. திரும்பி அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. எதை குறித்து அடிமைத்தனங்கிறாரு? திரும்பி நியாயப்பிரமாணத்துக்குள்ள போயிடாதீங்க. உங்களுக்கு கிரியை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க. பரிசுத்தமா வாழணும். அது என்ன? தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்கோரை ஏற்படுத்தி கொடுக்காது. நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை உலகத்துக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் செய்கிற செயலினால் தான் தேவன் என்னை பிரியமா பார்க்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக பிரியமாக எண்ணப்படுகிறேன். நான் சொல்றது புரியுதாங்க? அந்த கலாத்திய சபையோட பிரச்சனை என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். சரிதான், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தையும் கைக்கணும்னு அதான் சொல்றாரு. நீ மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உட்படாத. இன்னைக்கு சபை அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்குங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா தேவனிடத்தில் ஏதாச்சும் உன்னை பெறணும்னா என்ன செய்வாங்க? ஒரு கிரியைக்கு உட்படுறாங்க. ஃபாஸ்டிங்கிறது கிரியை கிடையாது. அது தேவனுக்கு முன்பாக நம்ம செலுத்துற நேரம். நான் இப்படி செஞ்சா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா, அப்படி செஞ்சா ஏற்றுக்கொள்வாரா, ஒப்பு கொடுத்துட்டா நான் இதை விட்டுறேன் அதை விட்டுறேன். திரும்பி அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உட்படாதீங்க. கிறிஸ்துவங்களை ஏற்படுத்தின அந்த சுயாதீன நிலையிலேயே நிலை கொண்டுருங்க. நிலை கொண்டிருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை அடிமைப்படுத்தாது. பாவம் கூட உங்களை அடிமைப்படுத்தாது. சில பாவம் செஞ்சிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், ஒரு காலத்தில் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்த நிலையில் இருந்தோம். அப்படித்தானே? இன்னைக்கு நான் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்த நிலையில் இல்லை, நான் பாவத்துக்கு மரித்திருக்கேன். இன்னைக்கு சொல்றது புரியுதுங்களா? பாவத்தில் மரிச்ச நிலையில் இல்லைங்க, பாவத்துக்கு மரிச்சிருக்கிறேன். பாவத்துக்கு மரிச்சிருக்கேன்னா எனக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நான் பாவம் செஞ்சா கூட நான் பாவி கிடையாது. பாவம் செய்ய சொல்றீங்களா? பாவம் செய்ய சொல்ல. நான் பாவி கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளைன்னா இந்த வாழ்க்கை நான் ஏன் வாழணும்? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. என்னுடைய சுவாபத்துக்கு விரோதமான காரியமாச்சேன்னு சொல்லி நான் அதை வெளியே தள்ள முடியும். தள்ளிட்டு என் சுயாதீன நிலையிலே நான் நிலைத்திருக்க முடியும். ரோமர் 7 சொல்றாரு, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோங்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோம்னா சுயத்தை பார்க்கறதுல இருந்து வெளியே போயிடணும். நியாயப்பிரமாணம் எதை சார்ந்தது? கிரியை, மாம்சத்தை சார்ந்தது. மாம்சத்தை பார்க்குறீங்கன்னு என்ன ஆகும்? உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சிரும். இயேசு குறித்து பேசுகிறது, he is our author and finisher of our faith இருக்கு. நம்முடைய விசுவாசத்தை துவக்குவரும் அது பரிபூர்ணப்படுத்துகிறோம். he is our author and finisher. ஆனால் மாம்சத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாம்சங்கிறது author and confuser of our faith ஆகும். நம்முடைய விசுவாசத்தை சொதப்பீரும், குழப்பீரும். மாம்சத்தை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை பாருங்க. மரணத்தினால் என்ன உண்டானது என்பதை பாருங்க. அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நீதி ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஜீவனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவர் மரித்தார் என்பது உண்மை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் உண்மை. உயிரோடு எழுந்திருக்கிறார் மட்டுமல்ல, அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது உண்மை. இது அறிந்து இதிலே நிலைத்திருந்தோம் என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி.
விசுவாசத்தை எங்களுக்குள்ள துவைக்கினவர் நீர், பரிபூர்ணப்படுத்துகிறவர் நீர். மாம்சத்தை நம்பவில்லை, உம்மை நம்புகிறோம். இப்படி உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்புகிறோம், கிருபையை நம்புகிறோம். எங்களுக்காக மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3ஆவது நாளில் உயிரோடு இருக்கிறீர் என்பதும் மறுக்க முடியாத, நிராகரிக்க முடியாத சத்தியம். இன்றையும் எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். சுவிசேஷம் தெரியப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் அதில் நிலைத்திருக்கவும் அதை விசுவாசிக்கவும் உதவி செய்வீராக. பலன் தருவதற்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் இன்னும் அநேக நன்மைகளை நாங்கள் அனுபவித்து உடைய கிருபையின் நிறைவிலே வாழ எனக்கு உதவி செய்யறக்கா நன்றி. என்னை பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உடைய சுகத்திலே நாங்கள் வாழ, சுகத்தின் நிறைவிலே வாழ எங்களுக்கு கிருபை தருக்கா சோதரம். சுவிசேஷத்தை கேட்கறது மட்டுமல்லாமல் அதை விசுவாசிக்கிற ஜனங்களாய், அதிலே நிலைத்திருக்கிற ஜனங்களாய் மாற்றுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, கர்த்தர் கொடுத்த பலத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.